அனைவருக்கும் வணக்கம். பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வகுப்பில் நம்ம கம்பராமாயணம் முழுமையாக முடித்தோம். இந்த வகுப்பில் ராவண காவியத்தை பார்க்கலாம். சரியா? ராவண காப்பியம் ஓகேவா? கம்பராமாயணத்தில் பார்த்துருப்போம். ராவணன் எதிர்நிலை கதாபாத்திரமாக பார்த்துருப்போம். இப்போ ராவணனை முதன்மை நிலையாக வச்சு இயற்றப்பட்டது தான் இந்த ராவண காவியம். சரியா? பார்க்கலாமா? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுனா ராவண காவியம். சரியா? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியமாக ராவண காவியத்தை தான் சொல்கிறாங்க. சரியா? இயற்றியவர் யார்? புலவர் குழந்தை. சரியா? அவர் 1906 பிறந்திருக்காரு. 1972 தான் மறைந்திருக்கார். சரியா? ஈரோட்டில் பிறந்தவர். சரியா? இந்த நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக்காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். சரியா? மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு? 5 காண்டங்கள் இருக்கு. சரியா? மொத்த படலங்கள் எத்தனை? 57 படலம். ஓகேவா? தமிழகம் 8, இலங்கையும் 8, விந்த 11, பழிபுரி 12, போர் 18. சரியா? மொத்தம் 57 படலங்கள். 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டிருக்கு. சரியா? 5 காண்டம், 57 படலம், 3100 பாடல்கள். சரியா? இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. யாரு? புலவர் குழந்தை. ஓகேவா? தமிழக காண்டத்தில் பாடல்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். சரியா? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க. சரியா? ஸோ இந்த 25 எதோடலாம் கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வாக்காளர் தினம் 25 தான். சரியா? ஜனவரி 25. 25 வேறு எதில் வருது? 1925 குடியரசு பெரியாரால் தொடங்கப்பட்டது. 25வது மாநிலமாக தோன்றியது கோவா. சரியா? ஸோ 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. சரியா? யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை படிச்சிருக்காரு. எத்தனை இலக்கிய நூல் படிச்சிருக்காரு? 30க்கும் மேற்பட்ட. சரியா? ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டதே ராவண காப்பியம். சரியா? நூலிலே நம்ம என்ன பார்த்தோம்? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். சரியா? 5 காண்டங்கள் இருக்கு. தமிழக, இலங்கை, விந்த, பழிபுரி, போர். சரியா? தமிழகம் 8, இலங்கை 8, விந்த காண்டம் 11, பழிபுரி காண்டம் 12, போர் 18. சரியா? 8, 8, 11, 12, 18. சரியா? எப்பவுமே போர் அதிகமாக தான் இருக்கு இல்லையா? ஸோ 57 படலம், 3100 பாடல்கள். சரியா? யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்கண நூல்கள் படிச்சிருக்காரு. சரியா? 1946 இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் 48 2 ஆண்டுகள்லேயே இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கலைக்கப்பட்டிருக்கும். சரியா? தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் 1948 தடை செய்யப்பட்டு அதன் பிறகு மு. கருணாநிதி ஐயா அவர்கள் 1971 அந்த தடையை நீக்கியிருப்பார். சரியா? பாடல்கள் பார்க்கலாமா? ஒரு 10 பாடல்கள் இருக்குங்க. சரியா? அதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியதுதான். இந்த லாஸ்ட்டாக கேட்ட குரூப் 4 கொஸ்டினில் இந்த பாடல்கள்லேருந்து தான் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. போகலாமா? பாடலை பார்க்கலாமா? சரியா? குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை. சரியா? 5க்கும் 2 பாடல்கள் வீதம் நம்ம 10 பாடலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு குறிஞ்சியிலிருந்து 2 பாடலை பார்த்துருவோம். குறிஞ்சியில் முதல் பாடல் பார்க்கலாமா? அருவியும் உருங்கியும் ஆர்வ பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறைவெறி தாட பூஞ்சினையும் அருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால். சரியா? என்ன சொல்ல வராங்க? அருவியும் முருங்கியும் ஆர்வ பைங்கிலி. ஓகேவா? அருவியும் முருங்கியம்னா என்ன?
அந்த அருவி குறிஞ்சினா என்ன மலை தானே, மலையிலேருந்து அருவி வந்து கொட்டுற சத்தம் அப்படியே பாறைகள் சத்தம் மாதிரி, கல் அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குது. சலசலன்னு அடிக்கும் இல்லையா பாறை, அதுதான் அந்த அருவி வந்து குறிஞ்சி பாறை, அந்த பாறையில் வந்து அடிக்குது. ஆர்வ பைங்கிளி, ஓகேவா, கிளிகளுடைய சத்தம், ஓகேவா, அருவி கொற்ற சத்தம், கிளிகளுடைய சத்தம், சரியா. பருகிய தமிழிசை பாட, இது ரெண்டும் எது, தமிழிசை பாடல்கள் மாதிரி ஒலிக்குது அது, சரியா. பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட, பொன்மயில் என்ன பண்ணுது, அழகாக சிறகை விரித்து ஆடுது, ஓகேவா. பூஞ்சுனை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால், பூஞ்சுனை என்ன, பூக்களை உடைய கிளை, பூக்கள் அதிகமுடைய கிளையில் குரங்கு உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குது, மிரட்சியோடு பார்க்குது, ஓகேவா. மருண்டுனா மிரட்சின்னு அர்த்தம், அப்படியே பார்க்குது. ஒன்றும் இல்லைங்க, குறிஞ்சினா என்ன, பாறை, சரியா, மலை சார்ந்த இடங்கள், அதுதானே குறிஞ்சி. அப்படியே அருவி வந்து கொட்டுது, ஓகே, அந்த சத்தம் அருவி கொட்டுகிற சத்தமும், ஓகேவா, கிளிகள் கத்துகின்ற சத்தமும், சரியா. இது ரெண்டும் எப்படி தெரியுதான், ஒரு அழகிய தமிழிசை பாட இல்லையா, அழகான தமிழிசை பாடல் மாதிரி இருக்கான். பொன்மையில் அழகான சிறகை விரித்து ஆடுகிறது, சரியா. இதை மரத்தில் இருக்கக்கூடிய குரங்கு அப்படியே ஒரு மிரட்சியோடு பார்க்குது, என்னப்பா நடக்குறீங்க அப்படின்னு, சரியா. அதுதான் முருங்கியம்ன்றது குறிஞ்சி பாறை, பூஞ்சுனைன்றது பூக்களை உடைய கிளை, மருண்டு நோக்குமானா, மருண்டுனா மிரட்சியுடன் பார்க்குது, நோக்கும்னா பார்க்குது அப்படின்னு அர்த்தம், சரியா. இரண்டாவது பாடல் குறிஞ்சியில் இரண்டாவது பாடல் பாருங்க. அடுப்பிடு சந்தனமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு கந்தலின் மனமும் தொய்த்தலால் கடைபடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே, சரியா. அடுப்பிடு சந்தனமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு கந்தலின் மனமும் தொய்ந்தலால் கடைபடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே, ஓகேவா. என்ன சொல்ல வராங்க, மலைப்பகுதி தானே. அடுப்பிடு சந்தமோடு அகிலின் நாற்றமும், ஓகேவா, அடுப்பில் இடுற உழவு வைக்கிறாங்க, ஓகேவா. சந்தமோடுனா சந்தன குச்சி, சந்தன மரத்தை தான் எரியவே விடுறாங்க பாருங்கள். இன்றைக்கி சந்தன மரம்லாம் பெரிய விலை மதிப்பற்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சந்தன மரத்தை தான் அவங்க அறுப்பிடியே பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அடுப்பிடு சந்தமோடு, ஓகேவா, சந்தனம், அகிலின்னா ஒரு வகையான குச்சி, அதை எரிக்கும் அந்த சந்தனத்தோடைய அந்த நறுமணம், ஓகேவா, சந்தன வாசமும், அகிலின் நாற்றம், ஓகேவா, அகிலின்னா ஒரு வகையான குச்சி, ஓகேவா, நாற்றம்னா இங்கே நறுமணம்னு அர்த்தம், சரியா. அடுப்பிடு சந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், ஓகேவா. துடுப்பிடுனா உலையில், துடுப்பிடுனா என்ன சொல்கிறோம், உலைன்னு சொல்கிறோம், ஓகேவா. மைவனனா மலை நெல், துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், ஓகேவா. இந்த சந்தனம் மணக்குது, அகிலின்னா ஒரு வகையான குச்சி அதுவும் மணக்குது, எரிய விடுறாங்க இல்லையா, எரிய விட்டு உலையில், ஓகேவா, அந்த உலையில் உலை கொதிக்குது, உலையில் மைவன சோற்றை எடுத்து போகிறாங்கன்னா அதுவும் வாசனை வருது. மைவன சோற்றின் நாற்றமும் மடுபிடு கந்தலின் மனமும், ஓகேவா, காந்தல் மலர், ஓகேவா, காந்தல் மலர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. மடுபிடு காந்தலின் மனமும், அந்த காந்தல் மலர், ஓகேவா, இந்த மலரின் நறுமணம், கார்டனை ஃபுல்லாக சமைக்கும் போது அந்த மலர்லாம் பக்கத்தில் இருக்கும், ஓகேவா. கந்தலின் மனமும் தோய்ந்தலால், ஓகேவா, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கடைபடு பொருள் எல்லாம் கமழும் குன்றமே, எல்லா பொருளும் வாசனையாக தான் இருக்குது, ஓகேவா. ஒரு மலை ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே வாசனையை தான் கொடுக்குது இல்லையா. அந்த மலையே ஒரு நறுமணமாக தான் இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன, அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, சந்தன மரத்தையும் அகிலின்ற ஒரு வகையான மரத்தையும் அந்த குச்சிகளையும் கொண்டு எரிக்கிறாங்க, அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. துடுப்பிடு மைவன சோற்று, ஓகேவா, துடுப்பிடுனா உலையில் மலை நெல்லை போட்டு சோற்று ஆகுறாங்க, ஓகேவா. சந்தனமும் மணக்குது, அகிலின்ற ஒரு வகையான குச்சியும் மணக்குது, ஓகேவா. மைவனம் மலை நெல்லும் மணக்குது, பக்கத்தில் இருக்கிற கந்தல் மலரும் மணக்குது, ஓகேவா. இப்படி தொட்ட பொருளெல்லாம் மணக்குது, ஓகேவா. காடு முழுக்க நறுமணங்கள் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இரண்டாவது பாடல், சரியா. அடுப்பிடு சந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு கந்தலின் மனமும் தோய்ந்தலார் கடைபிடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே, சரியா. அடுத்து போலாமா.
சரியா? இந்த முதல் வரி தான். முல்லையில் பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெருக்கும் கடரிடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருங்கு அணைக்குமால். சரியா? பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழம் தேனும் தந்தே இசை பெருகும் கடரிடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்கு அணைக்குமால். இந்த முதல் வரி தான் 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் கொடுத்துட்டு பூவைனா எதை குறிக்குது அப்படின்றது தான் அந்த கேள்வி. சரியா? பூவைனா என்ன? நாகனவாய் பறவைன்னு அர்த்தம். சரியா? கீழே கொடுத்துருக்காங்க பாரு. பூவைனா என்ன? நாகனவாய் பறவை. சரியா? பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் பாயிசை பட அப்படின்னா பூவையும், ஓகேவா, நாகனவாய் பறவையும் குயில்களும் போலங்கை வண்டரும், ஓகேவா, வண்டுன்னா அழகு, அழகு பொருந்தி வண்டும் அழகான பாடல்களை பாடுது. காட்டில் ஒரு காடு தானே, முல்லைனா காடு தானே, ஓகேவா, நாகனவாய் பறவை குயிலும் வண்டும் இனிதே இசை பாடுது. ஓகேவா? எல்லாம் சத்தம் போகிறது பாடல் மாதிரி இருக்கா? முப்பழமும் தேனும் தந்தே இசை. ஓகேவா? முப்பழங்களும் தேனையும் தந்தே இசை பெரும், எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு பெரும் கடரிடையர், எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு, கடரிடையனா யார்? எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு ஆயர்குல மக்கள். ஓகேவா? அவங்க எங்கே போகிறாங்க? முக்குழல் ஆவினம் ஒருங்கு அருங்கு அணைக்குமால். சரியா? முக்குழல்னா நான் கொன்றை யாம்பல் முல்லை என்ற முக்குழலையும் எடுத்துகிட்டு போய் அந்த குழல் ஊதுனா, சரியா, அந்த முக்குழல் இசைக்கும் போது அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பசு கூட்டங்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கும். அதுதான். சரியா? ஃபஸ்ட்டு பூவையும் குயில்களும் போலங்கை வண்டரும் பாயிசை பாட, இது மூணும் பாடல்கள் பாடுற மாதிரி முப்பழமும் தேனும், பழங்களையும் தேன்களையும் சேகரித்து கொண்டு ஆயர்குல மக்கள் தன்னுடைய குழல்களை எடுத்து ஊதுறாங்க. ஊதும்போது அங்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த பசுக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடுது. சரியா? அதுதான் இந்த 3வது பாடல். அடுத்த பாடல் போகலாமா? இதில் பொருள்னு பார்த்தீங்கன்னா பூவைனா நாகனவாய் பறவை, போலங்கைனா அழகு, முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில், இது கடறுனா காடு. சரியா? இவ்வளோதான் அதில் சொற்பொருள். 4வது பாடல் பாருங்க, முல்லையில் 2வது பாடல். சரியா? முதிரையும் சமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளிகையும் களம் குவித்து குன்றென பொதுவர்கள் பொதுவர்கள் போலி உற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழையஞ்சி ஓடுமே. சரியா? என்ன சொல்ல வராங்க? முதிரையும் சாமையும், ஓகேவா, முதிரை வந்து காட்டில் வளரக்கூடிய ஒரு வகையான மரம். ஓகேவா? ஆந்திரா பக்கத்தில் நல்லா வளரக்கூடிய ஒரு வலிமையான மரம் தான் அது. சரியா? சாமைனா தானியம், வரகு. ஓகேவா? இதெல்லாம் மைமணி குதிரை வாளிகைனா என்ன? குதிரை வாளிகைனா அந்த வகையான நெல், ஒரு வகையான நெல்லுன்னு சொல்கிறாங்க. சரியா? முதிரையும் சாமையும் மரகும் மொய்மணி குதிரை வாளிகையும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்தாந்து குவிக்கிறாங்க. ஓகேவா? குன்று போல குவித்து வைத்து புதுவர்கள் போலி உற போரடித்திடும். சரியா? அந்த தானிய குவியல் தான், அதெல்லாம் போர் அடிக்கணும்ல, நெல் போர் அடிப்போம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் மலை மாதிரி குவிச்சு போர் அடிக்கிறாங்க. போர் அடிக்கும் போது அந்த அதிர்து இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு உழை அஞ்சி ஓடுமே. உழைனா என்ன? மான். சரியா? கேட்கலாம், உழைனா என்ன அப்படின்னு கேட்கலாம். மான். சரியா? இந்த வரகு சாமை அரிசி எல்லாத்தையும் குன்று மாதிரி குவிச்சு வச்சு அதை எடுத்து போர் அடிக்கிறாங்க. அந்த போர் அடிக்கும் போது மான் வந்து பார்த்துட்டு பயந்து ஓடுது அந்த அதிர்குரலை கேட்டு. சரியா? பாடல் ஒரு முறை படிச்சிருவோமா? முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளிகையும் களம் குவித்து குன்றென பொதுவர்கள் போலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழையஞ்சி ஓடுமே. சரியா? உழை மான், போலினா தானிய குவியல், போர்னா கதிரடித்திருத்து. சரியா? அடுத்து பாலை நிலம். சரியா? அடுத்து பாலை. சரியா? 5வது பாடல்.
மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. சரியா? என்ன சொல்கிறாங்க? மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி. ஓகேவா? மன்னியனா கொடிய வெயில், வளையி வாய்வெறினா கொடிய பாலை நிலம் தானே, வெயில் சுட்டு எரிக்குது இல்லையா? ஓகேவா? அப்போது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு செந்நாய்க்குட்டி. ஓகேவா? செந்நாய் வந்து வாய் வெறி. சரியா? வாய் வெறினா சோர்வால் வாய் குழலுது, குடிக்க தண்ணி கூட இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது. சரியா? வாய் வெறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட. ஓகேவா? ரொம்ப வந்து தாங்க முடியாமல் அப்படியே ரொம்ப வெப்பத்தால் ரொம்ப நொந்து போய் நிற்குது, வாயெல்லாம் குளருது. சரியா? அதை பார்க்குற தாய் நான் என்ன பண்ணுது? ஐயோ புள்ள குட்டி ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கே, அதுக்கு நிழல் தரணுமே, என்ன பண்ணுறதுன்ட்டு தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர. சரியா? போய் தன்னோட நிழலில் போய் அது முன்னாடி நிற்குது. ஓகேவா? ஸோ அது நிழலில் வந்து செந்நாய்க்குட்டி போயிடுது இல்லையா? தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர. ஓகேவா? அது தன்னிழலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வருந்தி அதை குட்டி வந்து இளைப்பாறும் வகையில் தன்னிழலில் கொண்டு வந்து வச்சுக்குது. சரியா? ஸோ நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. சரி, அந்த கடும் வெயிலை தாங்க முடியாத துன்புருவத்தை கண்டு முன்னாடி நின்று அதோடைய துயரை வந்து இது வாங்கிக்குது. சரியா? தாய். ஓகேவா? தாய்மையே அதுதானே. மன்னிய முதுவையில் வளைய வாய்வெறி இந்நிலம் குருளை மிக்கு இளைந்து வெம்பிட தன்னிடல் தங்கவே தாய்மை மெய்துர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. ஓகேவா? நன்னரில்னா தன்னை வருத்தி. ஓகேவா? தன்னை வருத்தி தன்னுடைய குட்டிக்கு வந்து இலைப்பாத்துது. சரியா? உயங்குமேனா வருந்துதல்னு அர்த்தம். சரியா? நன்னரில்னா தான் வருந்தின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த பாடல் என்ன சொல்லுது? ஒரு வறண்ட பாலை நிலத்தில் வெயிலை தாங்க முடியாமல் ஒரு குட்டி வந்து ரொம்ப அவஸ்தைப்படுது. அதை அதோடைய தாய் நாய்க்குட்டி வந்து தாய் செந்நாய்க்குட்டி வந்து தாய் நாய் வந்து அதை வந்து தன்னுடைய நிழலில் எடுத்து வச்சு தன்னை வருத்தி தன்னுடைய குட்டிக்கு வந்து இலைப்பாரு. சரியா? அடுத்த பாடல் போலாமா? பாலையில் இரண்டாவது பாடல். ஓகேவா? பார்க்கலாமா? கடிகமிழ் மராமலர் கண்ணி அம்சிரார் படிகுற எருதுகோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையில் பருந்து அஞ்சி ஓடுமே. சரியா? பொருள் பார்க்கலாமா? கடிகமிழ் மராமலர் கண்ணி அம்சிரார். ஓகேவா? கடிகமிழ் மராமலர் கண்ணி. ஸோ சிறுவர்கள். ஓகேவா? கடிகமிழ்னா மனம் வீசக்கூடிய, மராமலர்னா மலர்களை நறுமணம் வீசக்கூடிய மலர்களை அணிந்திருந்த சிறுவர்கள். சரியா? கடிகமிழ் மராமலர் கண்ணி அம்சிரார். அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க? நல்ல மனம் வீசக்கூடிய மலர் மாலையை அணிந்திருக்கிறார்கள். சரியா? கடிகமிழ் மராமலர் கண்ணி அம்சிரார் படிகுற எருதுகோடு. ஓகேவா? படிகுற எருதுகோடுன்னா என்ன? படிக்குறனா நிலத்தில் விழ. சரியா? படிக்குறனா நிலத்தில் விழன்னு அர்த்தம். படிக்குற எருதுகோடு அன்ன பாலைக்காய். எருதுகோடுன்னா என்ன? எருதினுடைய கொம்பைனை போல உள்ளதாம் எது? அந்த பாலைக்காய். ஓகே, ஒரு வகையான காய் பழம் இருக்குது, பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய காய். ஓகேவா? படிகுற எருதுகோடு அன்ன பாலைக்காய். அன்னனா போல, கோடுனா கொம்பு. ஓகே, எருதின் கொம்பை போல இருக்கு. அன்னனா கொம்பு போல் இருக்கக்கூடிய காய், எருதின் கொம்பை போல் இருக்கக்கூடிய காய் தான் அது. ஓகேவா? கடிகமிழ் மராமலர் கண்ணி அம்சிரார் படிகுற எருதுகோடு அன்ன பாலைக்காய். சரியா? வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையில். சரியா? வெடிக்க விட்டு. ஓகேனா? அது வெடிக்கிற அளவுக்கு, அந்த பாலைக்காய் வெடிக்கிற அளவுக்கு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையில். அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க? கோலை வச்சு அந்த பாலைக்காயை வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா? அடித்து அந்த வெடிக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க.
அந்த சத்தத்தை கேட்டு பருந்து அஞ்சு ஓடுது. சரியா, மான் அஞ்சு ஓடுதுன்னா அது முல்லையில், இங்கே பருந்து அஞ்சு ஓடுது. சரியா, 4 பசங்க இருக்காங்கப்பா. 4 பசங்க நல்லா மனம் வீசக்கூடிய மாலையை போட்டுக்கிட்டு, சரியா, போய் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காயை, எந்த காய், சரியா, எருதின் கோடு போல், ஓகேவா, ஒரு எருதின் கொம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு காயை வந்து நிலத்தில் விழ அடிக்கிறாங்க. ஓகேவா, அடிச்ச வெடிக்க வைக்கிறாங்க. அந்த ஓசை கேட்டு பருந்து அஞ்சு ஓடுது. சரியா, அவ்வளோதான். ஸோ இங்கே படிக்கிறோன்னா நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு, அண்ணனா போல. அண்ணமான போல, அண்ணன் நம்ம படிக்கும் பாருங்கள், எடுத்துக்காட்டுவோமே இல்லை அதில். சரியா, அண்ணனா போல. சரியா, அவ்வளோதான். அடுத்து போகலாமா? ஓகேவா, 7வது பாடல் மருதத்தில் முதல் பாடல். சரியா, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் முல்லை புறவில் தோன்று முருகுகான் யாரும் பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லம் செருவில் காஞ்சி வஞ்சி மருதம் பூக்கும். சரியா, மருதத்திணை. ஓகேவா, மருத நிலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லிடை பிறந்த ஆறும், ஓகேவா, இரு மலைகளுக்கிடையே தோன்றக்கூடிய ஆறு இல்லையா. கரைபொரு குலனும் தோயும். ஸோ அது என்ன பண்ணுது, கடலை அப்படியே கரையை மோதி வருது, ததும்புது. சரியா, முல்லை புறவில் தோன்றும். ஓகேவா, முல்லைனா என்ன, காடு வழியாக உள்ளே வருது, காடிலிருந்து வெளிவந்து அழகுற காட்டாறு. ஓகேவா, கடல்களை தாண்டி அடிச்சுன்னு வருது இல்லையா. ஸோ அது காட்டார். முல்லை புறவில் தோன்று, அடிச்சிட்டு வருது. முருகுகான் யாரும். சரியா, முல்லை நிலத்தை தாண்டி அழகு தேன். முருகுகான் யாரும்ன்றது முருகுன்னு அழகு, காட்டாறு, அழகான காட்டாறு பாயுது. சரியா, நெல்லினை கரும்பு காக்கும். ஸோ நெல்லுக்கு முன்னாடி கரும்பு வச்சுருப்பாங்க, அந்த கரும்பே வர தண்ணியை பூரா பிடிக்கும். ஸோ நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும். அப்படியே கரும்பில் பட்டு அப்படியே கால்வாய் போயிடுது. நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல் செருவில் காஞ்சி வஞ்சி மருதம் பூக்கும். சரியா, நெல் இருக்குது, நெல்லுக்கு முன்னாடி கரும்பு இருக்குது, நெல்லுக்கும் கரும்புக்கும் நடுவில் கால்வாய் இருக்குது. சரியா, அப்படியே காட்டாறு அடிச்சிட்டு வருது, கரும்பில் வருது, கரும்பு நெல்லினை கரும்பு காக்குது இல்லையா, அது முன்னாடி இருக்கு இல்லையா. அப்படியே கரும்பு தாண்டி அப்படியே கால்வாயில் போய், ஸோ அந்த வலிமையின் நீரின் வலிமை வஞ்சி காஞ்சி எல்லா மரங்களையும், ஸோ அந்த வயலினுடைய வளத்தை பெருக்குது. ஸோ அங்கே வஞ்சி காஞ்சி மரங்கள்லாம் நல்லா வளமாக செழிக்கிறது. சரியா, அவ்வளோதான். ஸோ ரெண்டு கல்லுக்கு நடுவில் இருந்து வர மலைகளுக்கு நடுவின் வர ஆறு கரையில் மோதி ததும்புது. ஸோ அது காட்டாராக வருது. அழகான அமுதம் போன்ற காட்டாரா, அழகு போன்ற காட்டாராக பாயுது. ஸோ வயல்வெளிகளுக்கு வருது. நெல்லினை கரும்பு காக்குது, நீரினை கால்வாய் தேக்குது. ஸோ அந்த நீரினுடைய வலிமையின் காரணமாக வயல்வெளி நன்றாக இருக்கிறது. வஞ்சி காஞ்சி போன்ற மரங்களின் வளர்ச்சியும். சரியா, 8வது பாடல் போகலாமா? மருதத்தில் 2வது பாடல். 8வது பாடல் பாருங்கள். மருதத்தில் 2வது பாடல். மறைமலர் குலத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்வாள் குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கிய தென்னங்காயை புரைப்பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. சரியா, என்ன பொருள்? மறைமலர் குலத்தில் ஆட. சரியா, மலர்கள் நிறைந்திருந்த குரத்தில் மயிர்தலை சிறுவர்கள் நீண்ட பெருகரி குறுத்து அளந்து. சரினா, ஸோ மருத நிலம்னா வயலில் தண்ணிலாம் தேங்கியிருக்கு இல்லையா. ஸோ ஆறு குளம் அதெல்லாம் போய் ஸோ குளம்னு எடுத்துக்கோமே. குளத்தில் தாமரை எல்லாம் மலர்கள்லாம் பூத்துருக்கு இல்லையா. ஸோ அங்கே அந்த குளத்தில் யானை குளிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா, அப்போ அந்த சிறுவர்கள் போய்
மயிர்தலை சிறுவர்கள் நீண்ட பெரும் கரி குருத்தை அளந்து அந்த யானையுடைய தந்தத்தை அளந்து மகிழ்கிறார்கள். சரியா, அளந்து பார்த்து விளையாடுறாங்க. அதுதான் மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பெரிகரு குருத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓப்பால். ஸோ அந்த அளந்து அழகாக அந்த அழகை பார்த்து கழிப்புனா என்ன, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கழிப்புடன் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் குறைகழல் சிறுவர் போரில் குலுக்கியே தெங்கின் காயை புரைவரித்து காஞ்சி புனைநிழலில் வாரே அருந்துவாரே. சரியா, ஸோ அங்கே பெரிய வக்கப்போர் இருக்குது. வக்கப்போர் மேலே ஏறி அங்கேருந்து தேங்காயை அடித்து அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து அதை குடிக்கிறாங்க. எந்த குற்றமும் இல்லாமல், குற்றமின்றி பறித்து, பறிக்கிறதுல எந்த தப்பும் இல்லாமல் பறிக்கிறதா குற்றமின்றி பறித்து, புரைத்த பறித்து. குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைத்த பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. ஒன்றும் ஒரு குளத்தில் நல்லா மலர் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு குளத்தில் ஒரு யானை குளிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே 4 பசங்க போகிறாங்க. அவங்களும் தண்ணியில் குதித்து நல்லா குளித்து விளையாடி அந்த யானையோடைய தந்தத்தை நல்லா அளந்து பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் குளத்துலேருந்து ஏறி வந்து ஒரு வைக்கப்போர் மேலே ஏறி அந்த தென்னை மரத்தை உலுக்கி அடித்து அந்த இளநீரை படிச்சுட்டு வந்து மரத்து நிழலில் உட்காந்து அருந்துறாங்க. அவ்வளோதான். சரியா, கறி கூறுத்துனா யானையுடைய தந்தம், பூமென கழிப்பர்னா கழிப்புன்றது சந்தோஷம் உங்களுக்கே தெரியும். புரைத்த பறித்துனா குற்றமின்றி பறித்து வந்து. சரியா, அவ்வளோதான். அடுத்து கடைசியாக நெய்தல் போயிடலாம். ஸோ நெய்தல் 9வது பாடல். பசிபட ஒருவன் வாட பார்த்தீனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுங்கும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிரும் முத்தோடு கரையினில் குவிப்பர் அம்மா. சரியா, என்ன சொல்கிறாங்க, பசிபட ஒருவன் வாட பார்த்தீனி இருக்கும் கீழ்மை. சரியா, பசியில் ஒருத்தன் வாடும்போது பார்த்து வருந்துடும் இல்லையா. பசியோடு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து வருந்தக்கூடியவன் யானா இருப்பான், தூய உள்ளம் கொண்ட ஒரு மனிதனாக தான் இருப்பான் இல்லையா. அதான் பசிபட ஒருவன் வாட பார்த்தீனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுக்கம் தூய முறையினை அறிவார் போல. சரியா, ஒழுக்க முறையை அறிந்தவர்கள் தான் ஒருத்தன் பசியில் வருந்துறானா பசியில் வருந்தவனுக்கண்டி தானும் வருந்தவர் தான். ஒழுக்க முறையில் வாழ்ந்த சான்றோர்களால் தான் அது முடியும் இல்லையா. அதே மாதிரி வசிபட முதுநீர் புக்க, வசிபட முதுநீர்னா தன் வாழும் இடத்தில் தண்ணீர் பூக்க. நெய்தல் தானே, கடல் சார்ந்த இடத்துல குடிச்சு தான் போட்டிருப்பாங்க. தான் வசிக்கும் இடத்தில் அப்படியே புக்க. ஓகேவா, மழைநீர் புகுந்துருது. வசிபட முதுநீர் புக்க மலையெனத்துவரை நன்னீர், மலையெனத்துவரை நன்னீர் கசிபட ஒளிரும் முத்தோடு கரையினில் குவிப்பர் அம்மா. ஸோ தன் வாழும் இடம் நீருக்குள் புகுந்துட்டாலும் மலையளவு பவளத்தையும் நன்னீரில் கசிபட ஒளிரும் முத்தையும் கொண்டு கரையினில் குவிப்பர். ஓகேவா, நெய்தல் நிலத்தில் கொண்டு குவிப்பாங்களாம். சரியா, அதுதான் பசியில் ஒருத்தர் இருக்கும்போது அதை பாட்டு வாடுறவன் நல்ல ஒடுக்க குணம் கொண்ட ஒரு மனிதன் தான். சரியா, அதே மாதிரி தான் வாழும் வீட்டுக்குள்ளே நீர் புகுந்து வீடை அடித்து செல்லப்பட்டாலும் பவளத்தையும் முத்தையும் கொண்டு கரையில் கொண்டு சேர்ப்பார்கள் நெய்தல் நிலத்தின் மக்கள். சரியா, கீழ்மைனா கீழ்மை வருத்தம், வசிபடனா வாழும் வீடு, துவரைனா பவளம். சரியா, அடுத்த பாடல் போகலாமா. நெய்தலில் 2வது பாடல், கடைசி பாடல் இதுதான். வருமலை அளவை காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரும் விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. சரியா, வருமலை அளவை காணல். வருமலை அளவை காணல். மலை போன்ற கரையை நோக்கி வருது.
யாது அலைகள். ஸோ அதில் வண்டு ஒரு வகையான வண்டு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். வருமலை அளவை காணல் மணலடை உளவை காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி. ஸோ இது தும்பி தான். அலைகள் வருது, அலையில் மலை போன்ற வருகின்ற அலை அதில் பட்டு அந்த மணலில் அப்படியே உலவி நல்லா உருண்டு பிறண்டு காற்றில் சரிகுழல் உலர்த்தும் நனைஞ்சி வந்து அப்படியே காற்றில் அந்த உலர்த்திக்கிட்டு இருக்க நீரை உலர்த்திக்கிட்டு இருக்க ஒரு வகையான தும்பி. சரியா, வண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். வருமலை அளவை காணல் மணலடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி. ஓகேவா. தொடர்மறை முகத்திற் தோற்றம். தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரும் விசும்பிற் செல்லும் இளமைதீர் மதியும் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போலதோர் மாதோ. ஓகேவா. இதை துளு அந்த வண்டு வந்து நல்லா மணலில் நல்லா உருண்டு பிறண்டு இந்த அலையில் நனைஞ்சி வந்து காட்டில் தன்னை ஈரத்தை உலர்த்திக்கிட்டு இருக்கும். அது தொடர்மறை முகத்தோர் தோற்றம். ஓகேவா. அழகிய பெண்களின் முகத்தை கண்டு. சரியா, அது அழகிய பெண்களின் முகத்தை தாமரை மலரென கருதி. ஓகேவா. ஒரு அழகிய பெண்ணின் முகம் ஒரு தாமரை போன்ற கருதி அது பின்னாடியே போதும். முகத்தர் தோற்றம் இருவரும் விசும்பிற் செல்லும். ஓகேவா. அந்த தோற்றம் வந்து விசும்பு செல்லக்கூடிய இளமைதீர் மதியம் தன்னை நிலவினை அது எப்படி இருக்கான், வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகங்களின் காட்சி போல இருக்கு. இருவரும் விசும்பு செல்லும் இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போலதோர் மாதோ. ஸோ தொடர்மறை முகத்தில் தோற்றம்னா ஒரு பெண் தாமரை முகம் போல இருந்து அது பின்தொடர்ந்து செல்லுது. அது எப்படி இருக்கான், இளமைதீர் மதியம். ஓகேவா. அந்த நிலவை கருமுகில்கள் தொடர்ந்து செல்லும். வானத்தில் நிலவு இருக்குது, அந்த நிலவில் மேகங்கள் செல்லுது இல்லையா நிலவை நோக்கி, அந்த மாதிரி இளமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போலதோர் மாதோ. அந்த காட்சியை போல இருக்கான் அந்த வந்து அந்த பெண்ணின் முகம் தாமரை என நிலைத்து போகிறது. சரியா, இவ்வளோதாங்க ராவண காவியத்தில் 10 பாடலை முடிஞ்சுது. கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் கேட்கப்படலாம். சரியா. ஸோ அண்ணாவை பற்றின முக்கியமான அண்ணா வந்து ராவய காவியத்தை எப்படி சொல்கிறாரு, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, பேரறிஞர் அண்ணா. ஓகேவா. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ராவண காவியம் பழமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவுச்சீட்டு அப்படின்னு சொன்னதும் நம்ம அறிஞர் அண்ணா தான். சரியா, 2 மேற்கோள்கள் இருக்குது. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு சொன்னதும் அவர் தான். ராவண காவியம் பழமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவுச்சீட்டு அப்படின்னு சொன்னதும் நம்ம அறிஞர் அண்ணா தான். சரியா, இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். சரிங்களா, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.